கேள்வி 22வது கேள்வியை பாருங்க. 22வது கேள்வி அதில் பார்த்தோம்டா இப்படி கிடக்குது. இப்படி ஒரு லைன் கொண்டு போய் இப்படி போய் அதுக்கப்புறம் என்னது இப்படி மருவி கொண்டு போகுது. அப்போ இதில் இந்த ஊடம் வந்து N3 என்றும் இந்த ஊடம் வந்து N2 சொல்லியிருக்காங்க. இந்த ஊடம் N2 என்றும் இந்த ஊடம் N3 சொல்லியிருக்குது. இதில் இப்படி போகுது கதிர் என்னது இப்படி. அப்போ இந்த ஊடகம் N1 என்றும் இது N2 இங்கே N3. இப்போ இதில் நடக்கிற சினலின் விதி அடிப்படையில் படுகோணம் முறிகோணத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம்னா இது தீட்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது இந்த இடத்துல நாங்கள் இந்த ஊடகத்துக்குமான C என்று வைப்போம். என்னது அவதி கோணம் என்று வைப்போம். அப்போ இது அவதி கோணம்டா இதுவுமே அது அவதி கோணமாக இருக்க போகுது. ஏன்டா இது வந்து சமாந்திர மேற்பரப்புன்னு சொல்லியிருக்கிறது. அப்போ இது C என்றா இது C என்றா என்ன இருக்க போகுது ஒன்று விட்ட கோணம் என்று விளைந்த சொல்றது. ஒன்று விட்ட கோணம் தான் இந்த இது C என்றா இது C இருக்க போகுது. அப்படி பார்க்குற சமயம் இதில் சினலில் வச்சோம்டா என்ன சொல்லலாம், இந்த இதுக்கு N2 sin C சமன் என்னது N3 sin என்னது 90 சொல்ல வேண்டி வரும். அதே மாதிரி இதுக்கு சினல் ஓடினவன்டா அதே தான் N2 sin C எது N1 sin தீட்டான்னு சொல்ல வேண்டி வரும். அப்போ N1 sin தீட்டா எதுக்கு சமன், இதுவும் சமன்டா N1 sin தீட்டா எதுக்கு சமன் அடிக்க போகுது N3 sin 90க்கு சமன். அப்போ sin தீட்டா என்னண்டு வர போகுது N3 N1 வரும். சைன் தீட்டாண்டு கேட்டதால பிரச்சனை இல்லை. அதே நேரம் தீட்டாண்டு கேட்டால் சைன் இன்வர்ஸ் வரும். இதை விட கொஞ்சம் இன்னும் 2-3 படைகள் சேர்த்து தான் 2023ஆம் ஆண்டு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அதை வேணுமென்னா செஞ்சு பாருங்க. சரி ரைட்டா. அப்போ இதில் பார்த்தோம்டா 22வது 5வது வரும். 23வது கேள்வியில் என்ன சொல்லியிருக்கிறது, மின் தடையுடைய சீரான கடத்தி ஒன்றின் உதவியுடன் மின்கலம் ஒன்று சமாந்திர தட்டு கொள்ளளவி ஒன்றும் தொடர் நிலையில் இணைக்கப்பட்டுள்ளதை உருகாட்டுகின்றது. P-லிருந்து S வரை தூரத்துடன் கடத்தி கொள்ளளவி என்பவற்றின் உள்ள மின்புல வலிமை E தூரம் மின்புலமை E தூரம் X உடன் மாறுபடுவதை சரியாக காட்டுவதை நடுகட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம்டா இது கொள்ளளவி. இப்போ இதில் எப்படி சார்ஜ் அடிக்க போகணும்னு நமக்கு தெரியணும். இப்போ இது 0 கணச்சிருக்கிறது. அப்போ இங்கே இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்ன்ற மாதிரி. அப்போ இவன் நெகட்டிவ் கொடுக்கக்கூடிய வசதி இருப்பான். அப்போ பார்த்தோம்டா இதில் என்னது நெகட்டிவும் இதில் பாசிட்டிவ். ஸோ இதில் அந்த +2 மைனஸ் என்னது இருக்கும். ஆனால் இதில் அந்த நிகழ்ச்சி நடக்காது. விளைங்க சொல்றது இதில் அந்த நிகழ்ச்சி நடக்காது. அப்போ இதில் இருக்க போகிறது என்னது E வந்து 0 இருக்க போகுது. அப்போ இதில் இப்போ இந்த டிரெக்ஷனில் இப்படி பார்த்தோம்டா சரி கடத்தி தானே. அப்போ கடத்தி இதில் இந்த திசை வழியே என்னது மின்புலத்தை கொண்டு வைக்காது. சரி ரைட்டு. வெறும் கடத்தி சும்மா குழப்பி வச்சிருக்காங்க. அப்போ எப்படி வரப்போகுது இப்படியான ஒரு நிலையா என்னது மாறாத பெருமனா என்னது +2 மைனஸ் அந்த E என்ற பெருமன் இருக்க போகுது. அதே சமயம் இங்கால பக்கம் P இது Q இது R இது S எடுத்தோம்னா இப்படியான ஒரு நிலையா நிற்கும். எத்தனையாவது கிராஃப் நம்மளோட 3வது கிராஃபை சொல்லியிருக்கலாம். மிச்சம் ஒன்றுமே என்னது இதில் ப்ளஸ் இருக்கு அப்படி தொடர்ச்சி எல்லா ப்ளஸும் நினைச்சாங்க விளைங்க சொல்றது +2 மைனஸை தேடும். அப்போ மைனஸை தேடு மேலெல்லாம் பறக்காது அப்படியெல்லாம் யோசிக்கிறதில்ல. ஏன் இதில் மேலே இருக்குதானே இது கடத்திக்குள்ள என்ற மாதிரி இது போய் நிற்கிது விளைங்க சொல்றது. அப்போ கவனம் இந்த கேள்வியில் நல்லா அந்த குழப்பம் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் சிம்பிள் கேள்வி உண்டு. சரி இதுக்குள்ளே தான் என்னது ப்ளஸ் மைனஸ் என்னது ஒரு தாக்கம் உண்டு. இது வந்து மின்புல வலிமை இதுக்கு தான் இருக்க போகுது விளைங்க சொல்றது. 7 மண்டா இதை ஒரு குறிப்பாருங்க. இந்த மின்புல வலிமை தெரிஞ்சிருக்கேன்டா என்ன வரைக்க போதும் இதுக்கு குறிப்பாருங்க. அழுத்தத்துக்கும் தூரத்துக்குமான கிராஃபை குறிப்பாருங்க. அதில் ஷோ பண்ணுறோம். சரி ரைட்டு ஓகே. 24வது கேள்வி இது RX சொல்லி இது இங்கே ஒன்று கல்வனமானி ஒன்று போட்டிருப்பாங்க. இதில் என்னது இந்த ஒரு கம்பியில் சரி மீட்டர் பால கம்பியில் இணையுது. அப்போ இணைஞ்சி இதில் ஒரு சமநிலை நிலத்தை இல்லைன்னு தருது 2 வச்சுக்கொள்ளும். இதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஆள் வந்து R. அப்போ ஒரு மீட்டர் நீளம் வந்து வச்சுக்கொள்ள வேண்டாம். ஒரு மீட்டர் நீளம் வந்து வச்சுக்கணும். அதாவது நம்ம சென்டிமீட்டரில் சொல்லாமல் ஒரு மீட்டர் சொல்லுவோம். மீட்டர் நீளத்தில் வச்சுக்கொள்ள வேண்டாம். இது வந்து என்னது 1 மைனஸ் எதுவாக இருக்க போதும் 1 மைனஸ் L வேறு. அதாவது ஒரு மீட்டர் மைனஸ் L மீட்டரில் வச்சுக்கொள்கிறோம். அப்போ என்ன சொல்லலாம் இதில் நம்மளோட வீஸ்டன் பால தத்துவம் மீட்டர் பால தத்துவத்தின் படி என்ன வரைக்க போகுது RX/L சமன் என்னது R/1 மைனஸ் L வேறு 1 மைனஸ் L. நம்ம நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஆருக்கும் ஒண்டிங்கில் Lக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ ஆரை இது XHக்கும் L வந்து ஒண்டிங்கில் இல்லை YHக்கும் எடுக்க வேண்டி வரும். அப்போ இதில் பார்த்தோம்னா இந்த RX அங்கே கொடுங்க.
அப்ப rx அதாவது r by rx இவனை இங்க எடுங்க 1 மைனஸ் ஒண்டிங்கள் 1 மைனஸ் எல் கீழே எல் வரப்போகுது. அப்ப இந்த எல் எல் வெட்டுப்பட ஒண்டிங்கள் எல் மைனஸ் என்னது ஒன்று சமன் என்னது r by rx என்று வருது. அப்ப இதை ஒழுங்குபடுத்தி எழுதினோம்டா என்ன வரப்போகுது ஒண்டிங்கள் எல் சமன் என்னது ஒண்டிங்கள் rx இதுல பார்த்தோம்னா r பிளஸ் என்னது ஒன்று சரி இந்த மைனஸ் ஒன்று அங்கே பிளஸ் ஒன்று. ஸோ இது என்னது y இது வந்து படித்திறன் ஆയിരിக்க போதோ எக்ஸ் முதல் எழுது என்ற மாதிரி தான் வேறுமே என்ன. அப்போ என்னது y சமன் mx plus c. அப்போ இதில் பார்த்தோம்னா எப்படி கிராஃப் வர போதும் கிராஃபை இதில் விடுவோம். ஸோ எப்படி இந்த இதில் ஒண்டிங்களேல் இதில் r ரெண்டும் அப்படி கிராஃப் y சமன் mx plus c ஆയിരിக்க போதும். அந்த கிராஃப் அதில் பார்த்தோம்னா ரெண்டாவது கிராஃபாக இருக்குது. கவனம் ரெண்டாவது கிராஃப் தான் இருக்குது. அப்போ ரெண்டாவது தான் விட 25வது கேள்வியில என்ன சொல்லியிருக்காங்க ஒரு இது எப்படி சொல்லியிருக்கு கிடை மேசை ஒன்றின் மீது 2 தர 10⁻4 மீட்டர் தடிப்பிற்கு கிரீஸ் படை ஒன்று உள்ள போது 10 சென்டிமீட்டர் வர்க்கம் ஒரு பக்க பரப்புடைய கண்ணாடி தட்டு ஒன்று வைக்கப்பட்டு அது மேசை வழியே 0.5 ms-1 மாறாவகத்தில் இயக்கப்படுகிறது. அப்ப கிரீஸின் பாகுநிலை குணம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதாவது பிசுக்குமை குணம் தெரிஞ்சிருக்கணும் என்பது நியூட்டன் செகண்ட் மீட்டர் மைனஸ் 2. எதுக்கு மேலே பார்த்துக்கொள்ளுங்க திடீரென்று முதலாவது கேள்வியாக வந்துடலாம். ஸோ 13 குறித்த மாறாவகத்தில் நகர்த்த பிரயோகிக்கப்பட வேண்டிய வலு கவனம். அதில் முக்கியமான வேர்ட் என்னண்டா மாறா வேகத்தில் வலுகானண்டா அதுக்கான ஒரு தொடர்பு நமக்கு தெரியும். என்னது முதல் வலு சமன் என்னன்னு சொல்லலாம் பி சமன் என சக்தியங்கள் நேரம் அல்லது செய்யப்பட்ட வேலையங்கள் நேரம் அறிக்க போதும். அப்ப செய்யப்பட்ட வேலையங்கள் நேரம் என்று எடுத்துக்கொண்டா ஒரு குறிப்பிட்ட ஒரு விசை தரையினது தூரம் அசைந்த தூரத்திங்கள் நேரம். அப்ப அந்த அசைந்த தூரம் வந்து ஒரு மாறா வேகத்தோட ஒரு சீரான கதியோட நடந்து கொண்டு இருக்கிறண்டா எக்ஸோவட்டி வந்து என்னன்னு சொல்லலாம் அந்த சீரான கதி மாறாத வேகமா இருக்கும் பி. அப்ப இந்த தொடர்பு மறந்துடாங்க என்னது பி சமன் என்னது எஃப் இன்டு வி. இந்த சமயத்துல மாறா வேகமா இருக்குதுண்டா ஒரு விசை ஒன்று இழுபடுதுண்டா அதை எதிர்த்து நிக்கிற என்னது மாறாத என்னது ஒரு பெர்மனுடைய என்னது மாறா பெர்மனுடைய என்னது பாகுநிலை விசை ஒன்று எதிர்த்து நிக்குது. அப்ப அந்த பாகுநிலை விசை தான் அந்த பிசுக்கு விசை தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. விளைங்க சொல்றது இந்த இடத்துல போட வேண்டியிருக்கு பாகுநிலை அதை பிசுக்கு விசையை தான் இந்த இடத்துல போட வேண்டியிருக்குது கேட்ட வேலைக்கு. அதை மாறா வேகத்துல கொண்டு போகணும்டா இங்க போட வேண்டியது பிசுக்கு விசை. அப்ப பிசுக்கு விசையில தொடர்பு இங்க நாங்க தெரியணும். பிசுக்கு விசைய நம்ம கண்டுபிடிச்சோம்னா சரி. அதே சமயம் என்னது மாறாத வேகம் அது இந்த ஷீட் வந்து இயங்குற மாறாத வேகம் அதை தட்டு கண்ணாடி தட்டு போல கண்ணாடி தட்டு இயங்குற மாறாத வேகம். அப்ப கண்ணாடி தட்டு ஒன்று இருக்குது கீழே என்னது திரவம் ஒன்று இருக்குது இழுக்காதுன்ற மாதிரி என்னது ஒரு என்னது தடை விசை அதான் பாகுநிலை விசை பிசுக்கு விசை அந்த எஃப் தான் இது சேணி அந்த எஃப் தான் இந்த எஃப் சேணி. அப்ப இழுக்கிறது எஃப். அப்ப எஃப்பும் சமனாயிருக்கும். அப்ப என்னது மாறா வேகம் என்ற நேரம். அப்ப எஃப்க்கான தொடர்பு என்னது ஈட்டா ஏ dv/dx வேறு விளங்கிட்டா. இந்த இடத்துல v dv/dx மாற்றம் என்னது v மைனஸ் அதாவது dv/dx பார்த்தோம்னா மாற்றம் v மைனஸ் 0 கீழே என்னது தூரம் அவங்களோட கேப் வந்து ஒரு d என்று வச்சுக்கொள்றேன். அப்ப இங்க என்ன போடலாம் ஈட்டா ஏ v தர v இந்த v பை d. அப்ப ஈட்டா ஏ v வர்க்கம் d இதுக்கு நீங்க பிரதியிட விட எப்படி சொல்ல இதுல எப்படி பிரதியிட வேண்டியிருக்குது இதுல கவனம் என்பது இதுல 10 தந்திருக்காங்க 10 சென்டிமீட்டர் வர்க்கம். ஸோ 10⁻4 மீட்டர் வர்க்கத்துக்கு மாத்தி ஆகணும் இந்த வெட்ஸில் இருக்க விட. ஸோ இசையில மாத்தி ஆகணும். அதே மாதிரி என்னது வேகம் 0.5. அப்ப 0.5 வர்க்கம். இப்ப நம்மட இது ஷார்ட் கட் பண்ணி 0.5 என்ன அரை. அப்ப அரையை போடுங்க அரை தர அரை. சரி இவ்வளவு போட்டாலும் ஈஸி. நம்ம வெட்டுப்படுற மாதிரி செய்யுங்க. 0.5 கூட அதை 0.2 எடுத்து அப்படியே ஒன்றிங்கனாலும் எடுக்கலாம். 0.5 பெருக்கி திருப்பிங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ வெட்டுப்படுற மாதிரி வெட்டிங்கன்னா ஈஸி. அதே மாதிரி அடுத்த டி வந்து எடுத்தோம்னா இத்தனை 2 தர 10⁻4 மீட்டர்னு தந்திருக்காங்க. அப்ப இதை நீங்க சுருக்க வேண்டி வரும். சுருக்கினா எத்தனை வருது கீழே அப்ப 100 வேட்ஸ் வரும். சரி பாருங்க எத்தனையாவது விட முதலாவது விட வருமா முதலாவது விட 26வது கேள்வியை பார்த்தோம்னா 26வது கேள்வி என்ன சொல்றாங்கடா 26வது கேள்வி யாழ்ப்பாணத்தில் உள்ள நிறுவனம் ஒன்றிற்கு மின் வழங்குவதற்காக அதற்கென தனியாக ஒரு படிகுறை நிலை மாற்றி படிகுறை நிலை மாற்றினா பெரிய ஒரு வோல்டேஜ்ல இருந்து என்னது சின்ன ஒரு வோல்டேஜுக்கு என்னது படியை குறைக்க போறாங்க வோல்டேஜை குறைக்க போறாங்க. வோல்டேஜ் குறைய போகுது
படிகுறை நிலை மாற்றி பயன்படுத்தப்படுகிறது. அது 8000 வோல்டேஜ், அதாவது 8000 8 கிலோ என்று சொல்லியிருக்காங்க. 8 கிலோ வோல்டேஜ் 8000 வோல்டேஜ் இடைவர்க்க மூல ஆடலோட்ட அழுத்த வேறுபாட்டை, அதாவது VRMS ஆடலோட்ட இதுக்கால போற நம்மட நிலை மாற்றிக்குள்ளால மூவ் பண்றதே என்னது இதானே நம்மட ஆடலோட்டம் தானே. அப்ப பார்த்தோம்டா இதுல இடைவர்க்க மூல பெருமதி தந்திருக்காங்க 240 வோல்டேஜ் சொல்லிங்க. அதாவது இடைவர்க்க மூல ஆடலோட்ட அழுத்தத்தை, அதாவது 8000 இடைவர்க்க மூல ஆடலோட்ட அழுத்த வேறுபாட்டை 240 வோல்டேஜ் இடைவர்க்க மூல ஆடலோட்ட அழுத்த வேறுபாடாக குறைத்து, அப்ப இதுல பார்ப்போம், இதுல 8000 ஆயிருக்கிறது. இப்ப எத்தனை போதும் 24 அதாவது 240 8000 ஆயிருக்கிறது 240 வோல்டேஜா குறைபடுதுண்டா. இப்ப 240 இடைவர்க்க மூல ஆடலோட்ட அழுத்த வேறுபாடாக குறைத்து நிறுவனத்திற்கு வழங்குகின்றது. நிறுவனத்தின் மின் பயன்பாடு 240 கிலோவாட்ஸ் ஆக இருக்கும் சந்தர்ப்பத்தில் நிலை மாற்றியின் முதல் துணைச்சுருள்களில் உள்ள இடைவர்க்க மூல மின்னோட்டங்களாக இருப்பது. நிலை மாற்றி லட்சியமானது. லட்சியம் என்று உண்மைக்கும் இல்லை. ஆனா நம்ம இந்த கேள்வியில வார நேரம் இதுல போட்டு செய்யறோம். அப்ப கேள்விக்கு போட்டு செய்யறதுக்குள்ள என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு இதை மறந்துடாங்க. அதாவது P சமன் என்னது VRMS இல்லாட்டி VI தான். சும்மா இது எடுவலுக்கு என்னது RMS தந்திரிக்க ஐயர் அது இப்படி தந்திரிக்கன்னு நான் இதில் எழுதுறேன். அவ்வளவுதான், இதுல பிரச்சனை இல்லை. அப்ப இதுல பார்த்தோம்னா முதலாவது இதுல 240 என்னது நிறுவனத்தின் மின் பயன்பாடு எப்படி சொல்லியிருக்கேன், அழுத்தத்தை குறைத்து நிறுவனத்திற்கு வழங்குகின்றது. நிறுவனத்தின் மின் பயன்பாடு 240 கிலோவாட்ஸ் இருக்கும் சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்காங்க. அப்ப பயன்பாடு, அப்ப நிறுவனம் எவ்வளவு வழங்கியிருக்கு, கரண்ட வழங்கியிருக்கேன்னு பார்த்தோம்னா 240 கிலோ வாட்ஸ் சமன் என்னது அவன் 8000 தர 8000 வோல்டேஜ் தர எத்தனை IR, அதாவது IP என்று வச்சுக்கொள்ளும் பிரைமரி. அப்ப இதுல பார்த்தோம்னா IP எத்தனை வரப்போகுது சுருக்கினமண்டா அதுல 10 3 வட்டு பற்றும் இதுல எத்தனை வரப்போ 30 ஆம்பியர் ரெண்டு பேரும் 30 ஆம்பியர் வரப்போகுது. யார்றது முதல் சுருள்றது வரப்போகுது. அப்ப 30 ஆம்பியர் அது வரத அடுத்ததை நம்ம இதுல கண்டுபிடிச்சோம்னா சரிதானே. அப்ப இதுக்கு 8000 எத்தனை தர 30, அதே மாதிரி அதே தான் நீங்க இதுல போட போறீங்க. அதே மாதிரி அது வலு சமனாக்கப்படும். அப்ப இதுல எத்தனை வரப்போகுது 240 தர எத்தனை IS ரெண்டு பேரும். அப்ப IS எத்தனை நான் இதுல அதே மாதிரி லட்சிய நிலை மாற்றிண்டா அதே மாதிரி அதே வலு அப்படியே தொடர்ச்சியா அங்காலையும் இருக்கும். வலு இழக்கப்படாம இருக்கும். சரி, வலு இழக்கப்படாம அப்படியே கடத்தப்படும். சரி, அப்படி உண்மைக்கும் இல்லை. சரி, உண்மைக்கும் இல்லை, நம்ம கேள்விக்காக தான் செய்யறது. அப்ப IP கண்டுபிடிச்சோம் 30 ஆம்பியர். அப்ப IS கண்டுபிடிக்க போறோம் இந்த 240 கிலோவாட்ஸுக்கு சமப்படுத்திடலாம். இப்படி இலட்சிய நிலை மாற்றின்னு தந்தான். அப்ப IS எத்தனை வர போதும் சிம்பிள் தான் 240 இந்த 240 மட்டுப்பட வருமனை கிலோ மிஞ்சும். அப்ப எத்தனை 1000 ஆம்பியர் வரும். எப்படி 1000 ஆம்பியர் வர போகுது. அப்ப ஆன்சர் எத்தனையாவது முதலாவது ஆன்சரை தூக்கலாம். சரி, இதுல 100 கிலோ இலத்திரம் வோல்ட் இயக்க சக்தியுடைய துத்ரியம் அயன் H, அதாவது ஐதர்சண்ட் ஒரு சமதானி தான். H 1 அதாவது 2 திணிபண்ண கொண்டது. சீரான காந்தப்பாய் அடர்த்தி BA உடைய காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக தளத்தில் 4 மீட்டர் ஆரையுடைய வட்டப்பாதையில் வலம் வருது. அப்ப உதாரணத்துக்கு இது உள்நோக்கி இருக்குதுன்னு வச்சுக்கொள்வோம். உள்நோக்கிய காந்தப்புலம் வச்சுக்கொண்டா இவர் இப்படி போற நேரம் இப்படி போறேன்டா பிளஸ் தானே அவர். அப்ப இப்படி போறேன்டா கொள்ள இப்படி மேல காட்டப்படுது. அப்ப எப்படி சுத்துவேன்டா இப்படி சுத்த போறேன். அப்ப சுத்துற நேரம் என்ன வயசை தாக்க போகுது BQV. அப்ப BQV தான் எதுக்கு காரணமா இருக்க போகுது மையநாட்ட விசை காரணமா இருக்க போகுது. அவ மையநாட்ட விசை என்னது mv²/r. இப்ப RI வரப்போகுது. RI சமன் என்ன வரப்போகுது MV BQ வரப்போகுது. அப்ப RI எதுல டிபெண்ட் ஆகுது MV BQல டிபெண்ட் ஆகுது. அப்ப இதுல பார்த்தோம்னா எவ்வளவு ஆரைன்னு சொல்லியிருக்காங்க. முதலாவது சந்தர்ப்பத்துல 4 மீட்டர் ஆரை உடைய வட்ட பாதையில் வலம் வருகின்றது. சீரான காந்தப்பாய் அடர்த்தி 2B சொல்லியிருக்காங்க. 2B அது ஏற்கனவே B. இப்ப 2B உடைய காந்தப்புலத்திற்கு செங்குத்தான தளத்தில் 2 மீட்டர் ஆரையுடைய வட்டப்பாதையில் வலம் வரும் புரோத்தன் கொண்டிருக்கும் இயக்க சக்தி என்று கேட்டிருக்காங்க. கவனம், இதுல 2B ஆகுது. சரி, இப்ப இது 2B ஆகுது. இவர்ல மாற்றம் இருக்குது. இந்த ஆரம்பத்துல B இருந்தது, இப்ப 2B ஆக்குறாங்க. அதே சமயம் ஆரையும் என்னது
முதல் 4 இருந்தது இப்ப 2 ஆகுது. அதே சமயம் இப்ப போறது யாரு? புரோத்தன். புரோத்தன் போதுன்னா கவனம், புரோத்தனுக்கு என்ன எழுதுறது? இப்போ சீரான காந்த பயணத்தி புரோத்தன் வட்டப்பாதை புரோத்தன் ஒன்று கொண்டிருக்கிறது. அப்ப புரோத்தனுக்கு பார்த்தோம்னா இது ஐதரசண்டத்தின 1 இது 2, புரோத்தனுக்கு என்ன 1 கவனம், புரோத்தனுக்கு 1 தானே. அப்ப 1க்கு 1 புரோத்தன் வந்து 1 அணுவன் 1 திணிவனும் 1. அப்ப அதை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஈட்டண்டக்குள்ள திணிவண்டக்குள்ள இதுல என்னது நம்ம இதுல 2ஐயும் போடணும். என்ன சொல்ற 2 அது பிரச்சனை. அப்ப இதுவும் மாறுது, ஏற்றம் என்னது ஏற்றம் 1 சமன் பிரச்சனை இல்லை. அப்ப இதுல பார்த்தோம்டா சரி இதுக்கு 1 அதுக்கு 2 என்ற மாதிரி திணிவு. அப்ப இதுல என்ன மாதிரி பார்த்தோம்டா வேகம், வேகத்துல கூறு எதை தங்குது? வேகத்துல கூறு ஆர் வச்சு தங்குது, பி வச்சு தங்குது, ஏற்றத்துல தங்காது. அப்ப எம் இங்க என்னது நேரே சமன் பி சரி பி. அப்ப இதுல முதலாவது சந்தர்ப்பத்துல 100 கிலோ இலத்திரன் 100 கிலோ இலத்திரன் வோல்டேஜ் என்னத்துக்கு சமன் ஹாஃப் எம் என்னது ஆர். ஆர் பெருமன் என்னன்னு சொல்லலாம், ஆர் பெருமன் ஆர் வந்து 4. அப்ப 4 இங்க என்னது பி தான். இதுல எம்மண்டு போடுறேன், எம்மண்டு போட்டாண்டா இப்ப இந்த எம்ம 2 போடாம எம்மண்டு போட்டாண்டா இதுல வர்க்கம் போட வேண்டி வரும். அப்ப வர்க்கம் போயிட்ட மாட்டா அரை எம் 4 அப்ப 16 வர போகுது. 16 பி வர்க்கம் கீழே என்னது எம் வர்க்கம். அப்ப இதுவும் கேன்சல் ஆக கீழே ஒரே ஒரு எம் மட்டும் தான் மிஞ்சும். அப்ப இதுல அடுத்தது கழின வேண்டா அரை, அதே மாதிரி தான் எம் கேன்சல் ஆகி கீழே ஒரே ஒரு எம் தான் மிஞ்சும். அப்ப என்ன இதுல வர்க்கிச்சு விட்டோம்னா இதுல எத்தனை 2, அதாவது இவர்றது 6 வந்து 2. அப்ப 2 4 வர போகுது வர்க்கிச்சா. அதே நேரம் 2 பி அப்ப எத்தனை 4 பி வர போகுது, 4 பி வர்க்கம் வரும். கீழே எம் 2 போடுவோம். அப்ப இவர எம் வந்து 2, இவர எம் வந்து 2, இவர எம் வந்து 1. அப்ப இதுல 8 இங்கிலத்தின 16 வரும். அப்ப 2 அப்ப எத்தனை விட அறிக்க போகுது 200 அறிக்க போகுது. அப்ப இதுல கேஇ என்று வச்சிருந்தா கேஇ எத்தனை வர போகுது 200 கிலோ இலத்திரன் வோல்டேஜ் என்று வர போகுது. எத்தனையாவது விட 2வது விட வரும். 2வது விட ஒரு குழப்பமும் இல்ல. இங்க பாக்குற நேரம் சரி திரும்ப பாருங்க. சரி இதுல என்னென்ன மாறுது? முதலாவது துத்திரியம் தந்திரிக்காங்க. துத்திரியத்துல என்னது எச்ல என்னது அணுவன் 1 திணிவன் 2 வெயிட் 2. இவருக்கு புரோத்தனுக்கு 1 வெயிட் வந்து 1 இருக்க போகுது. அப்ப நீங்க அந்த 1 2 நீங்க போடணும் இங்க உடனே சொல்றது. அப்ப திணிவு எத்தனை இதுல 2 போடனா 2. இப்ப இந்த இதுல திணிவும் இந்த திணிவுட வர்க்க மண்டக்குள்ள அந்த திணிவும் இந்த திணிவுல 1 வெட்டு பற்றும். அப்ப வெட்டு பறனே மிஞ்சிற திணிவு தான். அதே மாதிரி இத்தனை வர்க்கிச்சு விட்டோம்னா 4 பி வர்க்கிச்சு விட்டோம்னா 16 பி வர்க்கம் மட்டும் வரும். இங்க 2 வருது சரி ஒரு எம்மால. அப்ப இங்க அதே எம்மால என்னது ஒரு 1 தான் வர போகுது இதுல. அதே மாதிரி என்னது இதுல வர்க்கிச்சு விடுற நேரம் இந்த ஆருக்கு என்ன கொடுப்பீங்க 2 மீட்டர், பி வந்து 2 பி. அப்ப 2 தர 2 அதுல அதாவது 4, அந்த 2 தர 2 முழுவதினது 4. அப்ப மொத்தமா எத்தனை 16 கீழே வரும். சரி 16 எப்படி போட்டது இந்த நான் மிதிக்குதானே அது 2 வர்க்கம். சரி 2 வர்க்கத்தை 2 மீட்டர் வர்க்கத்தை இந்த 4 வர்க்கம் போட்டிருக்கேன். இங்க 2 பி வர்க்கம் 4 பி வர்க்கம் போட்டிருக்குது. அப்ப இந்த இதுவும் பட்டு பாடலாம். மிஞ்சுமே எத்தனை அரை தான் மிஞ்சும் எப்படியோ. சரி அந்த அரை வந்து அதாவது அந்த 2 வந்து இதோட பெருக்கப்பட்டு சரி ஒரு பெருமதியை தந்து நிற்க போதும் என்ன வரைக்க போதும். அதாவது அரை மீன்ஸ் எப்படி இந்த இதுல அரையை மட்டும் இதுல இந்த 2 இந்த 16 மட்டும் 8, இந்த 8 இந்த 16க்கும் பார்த்தோம்னா 2, அந்த 2 இந்த 100 பெருக்கப்பட்டா 200 வரும். அப்ப 200 கிலோ இலத்திரன் வோல்டேஜ் தான் இதுக்கு விடையா இருக்க போகுது. விட வந்து 2வது விடையா வரும். சரி 2வது விடையா வரும். ரைட் 28வது கேள்வியை பாருங்க. 28வது கேள்வி சரி புறக்கணிக்கத்தக்க வெப்ப கொள்ளவுடைய காவலி மூடியினால் மூடப்பட்ட கலோரிமானி சூடான திரவம் ஒன்றை கொண்டுள்ளது. அப்ப சூடான திரவம் ஒன்று இருக்குது. இதுக்கு ஒரு வெப்ப கொள்ளவுடைய காவலி மூடியினால் மூடப்பட்ட கலோரிமானிக்குள்ள இருக்குது. கலோரிமானிக்குள்ள ரைட்டு இருக்குது. இந்த இதுக்குள்ள இருக்குது சூடானது. எப்படி அதுக்கு சிவப்பண்டை போடுவோம் என்ன சிவப்பண்டை போட்டு என்ன சூடான சரி சிரிக்க கூடாது. சரி ரைட்டு சூடான திரவம் ஒன்றை கொண்டுள்ளது. தொகுதி நியூட்டனின் குளிரல் விதிக்கமைய குளிர விடப்பட்ட போது குளிர விடப்படுது என்று சொல்லியிருக்கிறது. குளிர விடப்பட்ட போது திரவம் திண்மமாக மாற சற்று முன்னர் திரவ அதாவது தொகுதியின் குளிரல் வீதம் எத்தனை நிமிடத்திற்கு 2°C சொல்லியிருக்காங்க காணப்பட்டது. தொடர்ந்து 20 நிமிடங்களுக்கு தொகுதியின் வெப்பநிலை மாறாது காணப்பட்டது. மேற்குறித்த அதாவது குறித்த திரவத்தின் தன்வெப்ப கொள்ளவிற்கும் உருளின் தன்மறை வெப்பத்திற்கும் இடையிலான வீதம் கேட்டிருக்காங்க. இது கட்டாயம் நம்மட நிறைய தர இந்த இது ஃபைனல்ல வந்திருக்கிறது. ஃபைனல் எப்படி வந்திருக்கிறது ஒரு கிராஃப் எல்லாம் போட்டு வழியா வந்திருக்கு. அந்த கிராஃபை நம்ம இப்போ ஒரு கீறி பார்ப்போம்.
எப்படின்னா இதுல இது சும்மா கறி வச்சிருக்கேன் இந்த சட்டியை. சரி ரைட்டு. அப்ப இதுல பார்த்தோம்னா இப்படி ஒரு திரவம் இருக்குது. அந்த திரவம் வந்து குளிர்ந்து 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 இப்படி வருது. வந்தது இப்படி ஒரு மாறாத நிலை அடையுது. மாறாத நிலையை அடைஞ்சுதான் அடுத்த கட்டம் என்ன செய்ய போதோ அப்படியே கீழே என்னது நல்லா வெப்பநிலை குறைஞ்சு குறைஞ்சு போற நேரம் திண்மம் ஆயிடும். திண்மமாகிற நேரம் வெப்பநிலை குறைஞ்சு காணப்படும். விளையாட சொல்றது பெரிய கொதிச்சு கொண்டு இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க, தண்ணி எடுத்து பாருங்க. கொதிச்சு இருந்த தண்ணி வந்து அப்ப என்ன அது ஆறி அதுக்கு பிறகு என்ன நடக்க போதும் இந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆகிற நிலை. விளையாட சொல்றது இல்லாட்டியுமே அது ஒடுங்குற மாதிரி நினைச்சு இல்லாட்டியுமே இப்படி நினைச்சு கொள்ளலாம். இப்ப 100°C இருந்த திரவம் வந்து குறைஞ்சு 0°C வருது. 0°C இருந்த மாறாம இருக்க போகுது. அது உறையும். மாறாம இருக்கிறேன் வேற போகுது உறையும். அப்ப உறைஞ்சி அதுக்கு பிறகு திண்மம் ஆயிரும், பனிக்கட்டி ஆயிரும். அதுக்கு பிறகு இன்னும் குறைஞ்சு ஃப்ரீஸ் ஆகி போகுது. விளையாட சொல்றேன் இவ்வளவுதான் இதுல இருக்கிற பிரச்சனை. அதே மாதிரி இங்க என்னன்னு சொல்லியிருக்கான், ஒரு திரவம் என்ன திரவம் தெரியாது பிரச்சனை. ஆனா இந்த திரவத்துல தன்வெப்ப கொள்ள வைக்கும். ஏன்னா இந்த அறிக்கை திரவம் இங்க நிக்க போதும். திரவம் நம்ம லிக்விட் போடணும். எல்லாத்துக்கும் தீனாவும் அதுவும் தீனாவும் தானே. அப்ப இது சொலிட். அப்ப இங்க என்ன நடக்குது, லிக்விட் வந்து எஸ்ஸா போகுது. என்ன செய்யுது, உறைதல் நடக்குது. உறைதல் நடக்குது. உருகுறதுக்கும் ஒரே பெருமன் தான், உறைதலுக்கும் ஒரே பெருமன் தான். நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா என்னது, இப்ப 0°C இருக்கிறது. காசு கொடுக்க 3 லட்சம் ரூபாய் கொடுக்க எத்தனை பேர் 0 இருந்து 0°C இருக்கிற பனிக்கட்டி உருகி 0°C நீருக்கு வரணும். அப்ப இதுக்கு 3 லட்சம் சக்தி 1 கிலோகிராம் பனிக்கட்டிக்கு தேவைப்படுது வச்சமாண்டா. அதுக்கு பிறகு 4 லட்சம் சக்தியை கொடுத்தாமண்டா 4 லட்சம் கொடுக்குற நேரம் 100°C வந்துடும். நீங்க வடிவமா MC டெல்டா டீட்டா போட்டு பாருங்க. 100°C அந்த 100°C இருக்க அந்த 1 கிலோகிராம் அந்த நீர் முழுக்க ஆவியானமண்டா 20 லட்சம் தேவைப்படும். அண்ணளவா தான் சொல்றேன் இந்த காசு எல்லாம். இப்ப என்ன சொல்றது, இப்ப 20 லட்சம் 3 லட்சம் இந்த இதெல்லாம் என்னது தன்வெப்ப, அதாவது தன்மறை வெப்பம் வேற போது. தன்வெப்ப கொள்ளவும் 4000 வந்து 100ஆல பெருக்கப்பட்டதா 4 லட்சம் வந்தது. அது நடுவுல வரும். சரி இந்த இது சரி அதெல்லாம் குழம்பாயிங்க. இப்ப என்ன சொல்ல வரேன்டா, உருகல்ற தன்மறை வெப்பமும் இப்ப ரிப்பீட் ஆகி வர நேரம், இப்ப அடுத்த கட்டம் ஆவியான தன்மறை வெப்பமும் ரிப்பீட் ஆகி வர நேரம் ஒடுங்கல்ற என்ன தன்மறை வெப்பம் வந்துடும். அதே மாதிரி என்னது உறைதல்ற தன்மறை வெப்பம் வந்துடும். அப்ப இந்த 2 பெருமனும் ஒவ்வொன்றுக்கும் சம்பந்தமா இருக்கும். இப்போ உறைதலும் உருகுதல்ற பெருமனும் சம்பந்தம். அதே மாதிரி என்னது ஆவியாதலும் ஒடுங்கல்ற பெருமனும் சமனாதான் இருக்க போகுது. அதே போல இங்க இதுல பார்த்தோம்டா சரி இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இதுல சொல்லப்படுது. தேவைப்படும் நினைக்கிறேன். சரி தேவைப்படும், அதை ஒருக்கா பிடிச்சி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இதுல பார்த்தோம்னா என்னது முதல் கேட்டிருக்கான், இந்த இடத்துல இருக்கிற தன்வெப்ப கொள்ளவுக்கும் இந்த இடத்துல இருக்கிற இந்த நேரத்துல இருக்கிற என்னது உருவலின் தன்மறை வெப்பத்துக்கும் இடையிலான விகிதம் தான் கேட்டிருக்கான். சிம்பிளான ஒரு கேள்வி. அப்ப இதுல பார்த்தோம்னா அதாவது இதுல சொல்லியிருக்காங்க குளியல் வீதம் நிமிடத்திற்கு 2°C காணப்பட்டது. எந்த சந்தர்ப்பத்துல திரவமாக மாற இந்த திரவம் திண்மமாக இந்த இடத்துல திரவம் திண்மமாக மாற சற்று முன்னர் தொகுதியின் குளியல் வீதம். சரி திரவம் திண்மமாக மாற சற்று முன்னர் நல்லா விளைய கொள்ளுங்க. அதே சமயம் 20 நிமிடம் இவ்வளவு கேப் வந்து எவ்வளவு, இது டைமுக்கும் தான் வரையிருந்தாங்க இது வெப்பநிலைக்கு. அப்ப இது 20 நிமிடம் சொல்லியிருக்காங்க. 20 நிமிடம் விளைய சொல்றது திரவம் திண்மமாக மாற சற்று முன்னர் திரவம் திண்மமாக மாற சற்று முன்னர் தொகுதியின் குளியல் வீதம். சரி திரவம் திண்மமாக மாற சற்று முன்னர் சொல்லியிருக்குது. அப்ப அதாவது திரவம் திண்மமாக மாற சற்று முன்னர் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க, 2°C நிமிடத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை என்னண்டு வரப்போகுது, நிமிடத்துக்குன்னு சொல்லலாம். நிமிடம் இந்த இதுவும் தெரிஞ்சிருக்கேன், நிமிடத்துக்கு செகண்டுக்கு இல்ல நிமிடத்துக்கு. அப்ப அந்த நிப்பில பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கிற ஒரு படித்திறன் என்னன்னு தரப்போகுது, 2°C நிமிடம் வரப்போகுது. விளையாண்டு சொல்றது 2°C நிமிடம். ஏன் வீதம் சொல்லிருக்காங்க குளிர்றது. ஒரு வெப்பநிலை இருந்து இன்னொரு வெப்பநிலை குளிர்றது. அந்த பாயிண்ட்ல இருக்கிற என்னது படித்திறன் காண்றது. எப்படி படித்திறன் காண்றது, இப்ப இந்த பாயிண்ட்ல படித்திறன் வேண்டாம். இதுல இருந்து ஒரு 3°C கூட்டி இதுல இருந்து ஒரு 3°C இறக்கி எடுத்தோம்னா அதை நேரா மாத்துங்க, நேராடுங்க. அப்ப அதாவது நேர்கோட அடுங்க எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல YH லைன் இருக்க போது °C. அப்ப அந்த பாயிண்ட்டுக்குரிய என்னது அந்த தொடலி வரைகிற மாதிரி தான் அந்த பாயிண்ட்டுக்குரிய என்னது படித்திறனை நீங்க காண போறீங்க. படித்திறனை காண்றதுக்கு YH மட்டும் இப்படி நேர எழுதினா போதுமா, எது எடுக்கணும், XH எடுத்தையானும். XH எப்படி எடுக்கலாம், இந்தா இப்படி எடுக்க வேண்டிய XH. அப்ப இந்த தூரம் என்னது டெல்டா தீட்டா, இந்த தூரம் என்னது டெல்டா டி. இதை எடுத்துட்டீங்க சரி, இவ்வளவு தான் இதுல இருக்கிற பிரச்சனை. ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. இவ்வளவு சொல்றது அதே மாதிரி தான் இந்த அவங்களே தந்திருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லாம. அப்ப என்ன நடக்க போகுது,
கொடுக்குற வீதம் அப்படி என்னது அப்படி அவன் பெற்று என்னது உரைய போறமாய் இங்க கான்செப்ட் இருக்குது. அப்ப கொடுக்குற வீதம் என்னது அந்த சந்தர்ப்பத்துல வெப்ப சக்தி அது இழந்த வீதம் வந்து எவ்வளவு இருக்க போதும் எம் சி எல் டி தீட்டா பை அதாவது டெல்டா தீட்டா பை டெல்டா டி அதாவது அதுதான் டி தீட்டா பை டிடி என்று சொல்றேன். இந்த வீதம் வந்து எதுக்கு சமனா இருக்க போதும் நம்மட எம் எல் அதாவது உறைதலுக்குரிய ஃபியூஷன் அப்படி இல்லை உறைதலுக்குரிய என்று வரப்போகுது. உறைதலுக்குரிய தன்மறைவுமா இருக்க போகுது. விளைங்க சொல்ற இந்த இது விளைங்க சொல்றது. அப்ப இதுல பார்த்தோம்னா என்னத்தை கேட்டு வச்சிருக்காங்க, இதுல நல்லா நினைவு வச்சு கொடுங்க. இதுக்கும் இடையிலான வீதத்தை கேட்டு வச்சிருக்காங்க. அப்ப திணிவு ஒன்று தானே இதுவும் ஒன்று தானே. அப்ப என்ன இந்த டைம் தெரியும், அதாவது இங்க என்னது சிஎல்ங்கள் எல் எடுங்க. இதுல பெருமதியும் தந்திருக்காங்க. அப்ப இந்த டைம் எத்தனை 20 நிமிடம். இதத்தின வரப்போது 2 பாய் செல்சியஸ் நிமிடம். நிமிடம் கேன்சல் ஆக எத்தனை வரப்போகுது சிஎல்ங்கள் எல் ஒண்டிங்கள் 40 வரப்போகுது. அப்ப 40 என்றது ஆன்சர். அப்ப எத்தனையாவது விட 5வது விடைய இதுக்கு சொல்லி நிக்கலாம். சிம்பிள் தான் தானே முடிஞ்சிருக்குது. 5வது விட வரப்போகுது இதுக்கு. சரி ரைட்டா 5வது விட